சோலோ லெவலிங் சீசன் 2ல ஜேஜோ ஐலாண்ட் ஆர்க் வரைக்கும் முடிச்சிருப்பாங்க. அண்ட் சீசன் 3ல அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் ஸ்டோரியில் நடந்த விஷயங்களை நீங்கள் கவர் பண்ணலன்னா கவர் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோ புரியும். இதுக்கடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரேகி டாக்ஸ். நான் உங்கள் ஒரேகி. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. மான்வா எக்ஸ்ப்ளனேஷனுக்கே நிறையா காப்பிரைட்ஸ் வரதே கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால தான் இதை ஃப்ளிப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு கதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலேயே புரியும். அண்டு மேக்ஸிமம் மான்வாவில் இமேஜஸ் தான் நிறையா இருக்குங்கிறதுனால இந்த டைலாக்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த சீசன் 3 எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கடைசியாக சீசன் 2ஓட கடைசி எபிசோடில் நடந்தது தான். அந்த ஃபியூனரலுக்கு போயிருப்பான் சஞ்சனு. அந்த ரைட் மிஷினில் இறந்த எல்லாருக்கும் வந்துட்டு மெமோரியல் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்துட்டு பேக்கையும் பார்க்குறான். இதெல்லாமே நீங்கள் அந்த கடைசி எபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா சேஹே இவனை ஒரு மாதிரி பார்க்குறா. இவனும் பார்க்கும்போது அவள் அப்படியே திரும்பிக்கிறா. என்னன்னு தெரியாமல் சஞ்சனுவும் முழிக்கிறான். அதுக்கப்புறமா தான் இங்கே கதை திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. ஜின்வு சேர்மன் கோவை போய் மீட் பண்ணுறான். ஸோ அப்படின்னா நீ சஞ்சனுவு ஒரு கில்டை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நானே எனக்கு ஒரு தனியாக கில்டு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு பிரச்சனையும் இல்லை, எஸ் ரேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு கில்டு மாஸ்டர் லைசன்ஸ் தேவையில்லை, ஹண்டர் அசோசியேஷனுக்கு ஒரு கால் பண்ணாலே போதும், மற்றதெல்லாம் நாங்களே பார்த்துப்போங்கிறதுக்கு சஞ்சனுவும் சரிங்கிறான். ஸோ அதுக்கப்புறமா இனிமேல் தான் எஸ் ரேங்க்கில் இருக்கிறதுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறமா நீ ஏதாவது பேரியரை போட்டிருந்தியா அந்த ஜேஜோ ஐலாண்டில் அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்கிறான். அந்த ஐலாண்டில் அந்த ஆன்ஸை அண்டு கிறிஸ்டல்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக போயிருந்தவங்க எல்லாருமே அங்கே மயங்கி இருந்தாங்க. அதனால தான் நீ எதாவது பேரியர் போட்டிருந்தியான்னு நான் கேட்குறேன். இல்லைன்னு சொன்னதுமே, அப்போ நான் நினச்ச மாதிரி நீ இதை செய்யலைன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சேர்மன் கோவும் யோசிக்கிறாரு. அண்ட் அங்கே மயங்கி இருந்தவங்களுக்கெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுவாக இருக்கும், ஏதாவது மேஜிக்னால இவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுதா அப்படிங்கிறது கூட தெரிலன்னு யோசிச்சுட்ருக்காரு. இது அந்த ஆன்ஸோட ஏதாவது ட்ராப்பாக இருக்குமானே ஜின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போது அவரோட அசிஸ்டண்ட் வந்துட்டு சேர்மனை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ என்னோடய கெஸ்ட் இப்போ முன்னாடியே வந்துட்டார், அதனால் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சேர்மன் கோ கிளம்புறாரு. ஜின்வும் அங்கேருந்து கிளம்புறான். அண்ட் ஜின்வு கார் பார்க்கிங் கிட்ட போகும்போது, நீங்கள் தானே மிஸ்டர் ஜின்வு அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்குறாரு. இவர் பேர் வந்து ஏஜென்ட் ஆடம். இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸோட பியூரோ ஆஃப் ஹண்டர்ஸ்லேருந்து வந்திருக்காரு. ஜின்வு யோசிக்கிறான், பியூரோ ஆஃப் ஹண்டர்ஸ் அது யுனைடெட் ஸ்டேட்லேருந்து இவர் எதுக்காக என்ன வந்து மீட் பண்ணுறாருன்னு. நீங்கள் நான் ஆடம்னே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் உங்களை இந்த மாதிரி ஒரு இடத்துல மீட் பண்ணுறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் உங்கள் ஆஃபீஸ்க்குலாம் வந்து மீட் பண்ணலான்னு பார்த்தேன், பட் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உங்கள் ஆஃபீஸை தேடி பார்த்தேன், பட் அது கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அண்ட் இப்போ ஜின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். ஜின் ஹோ வந்து சொல்லியிருப்பான், இந்த மாதிரி ஒரு ஃபாரின் ஏஜென்ட் உங்களை மீட் பண்ண ட்ரை பண்ணாரு அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி எதுக்காக என்ன மீட் பண்ண வந்தீங்கன்னு கேட்கும்போது, உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டதுக்கப்புறம் தான் இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த உங்களுக்கு எந்த கண்ட்ரி எந்த இன்ஸ்டியூட்டுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, எங்களை தவிர இது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோ சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷனை என்கிட்ட எதுக்கு சொல்லணும், இதனால் உங்களுக்கும் எனக்கும் 2 பேத்துக்குமே பெனிஃபிட் இருக்குது. ஸோ இதனால தான் உங்களை மீட் பண்ணி இது சொல்ல வந்தேன் அப்படிங்கிறான். ஃபர்ஸ்ட்டாக நான் மட்டும் தான் உங்களை மீட் பண்ணதாக இருந்தது. இப்போ டெப்யூட்டி டைரக்டர் வந்திருக்காரு, நீங்கள் ஜேஜோ ஐலாண்டில் செஞ்சது எல்லாத்தையும் பார்த்ததுனால. ஸோ இதனால் இப்போ நீங்கள் வந்துட்டு எங்கள் டெப்யூட்டி டைரக்டரை மீட் பண்ணுறதுக்கு என் கூட வரணும் அப்படின்னு சொல்கிறான். என்கிட்ட நீ ஏதோ இன்ஃபர்மேஷனை தான் சொல்ல வரேனே, அந்த இன்ஃபர்மேஷனும் ரிலையபிளாக இருக்கிற மாதிரி தெரிலன்னு ஜின்வு சொல்கிறான். சரி நான் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்றே மறக்காமல் சொல்லிட்டு போயிடுறேன், அப்கிரேடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு தான் இருந்தேன் அப்படிங்கிறான். இந்த அப்கிரேடருங்கிறவங்க அவக்கன் ஆனால் ஒருத்தவங்களோட எபிலிட்டியை மறுபடியும் அவக்கன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறவங்க தான் இந்த அப்கிரேடர். இதை கேட்டதுக்கப்புறமா ஜின்வும் ஆடம் கூடிய அந்த இடத்துக்கு வந்துடுறான். அண்ட் அங்கே டெப்யூட்டி டைரக்டர் மைக்கேல் கார்னரை மீட் பண்ணுறான். 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பேச ஆரம்பிக்கிறாங்க. மைக்கேல் இருந்துட்டு சொல்கிறான், நான் டேரெக்டாக விஷயத்துக்கு வந்துடுறேன், இந்த பேப்பர்ஸ் தான் அமெரிக்கன் சிட்டிசன் ஆகிறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ராசஸ் முடிக்க கிட்டத்தட்ட 1 to 2 years ஆகும். பட் இதை உனக்காக நான் நீ ஒரு வேர்டு சொன்ன போதும் ஒரு செகண்டில் உன்னை அமெரிக்கன் சிட்டிசனாக மாற்றி காட்டுறேன் அப்படிங்கிறாரு. ஜின்வும் பார்க்குறான், நான் இங்கே ஆடம் வந்துட்டு ஏதோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னார், அதாவது அவக்கன் பண்ணுறவங்கள மறுபடியும் அப்கிரேட் பண்ணி அவக்கன் பண்ணுறவங்க அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு அப்படிங்கிறான். இதெல்லாம் ஃபஸ்ட்டு பாசிபிள் அப்படின்னு ஜின்வு கேட்குறான். உனக்கு ஒரு உண்மையை சொல்லணும்னா அப்படி செய்கிற அந்த பர்சனே இப்போ இங்கே தான் இருக்காங்க, மிஸ்டர் செல்னரை இந்த ரூமுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு லேடி அங்கே என்ட்ரி கொடுக்குறாங்க. இந்த மான்வா சாப்டர் அதோட எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சாப்டரை பார்க்கறதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சாப்டர் வீடியோஸை கம்பைல் பண்ணி ஆர்க்காக போட்டிருப்பேன், அதாவது எபிசோட் வைஸில். ஸோ அதையும் வேணா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் சாப்டரை போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள்.